ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு எலிமெண்ட்டு ஒரு சீக்வன்ஸை வந்து ஃபார் லூப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இட்ரேட் பண்ணலாம். அந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் ஈச் எலிமெண்ட் இன் மை லிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபார் எலிமெண்ட்டுங்கிறது ஒரு வேரியபிள் நேமு நான் புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். இன்னும் எதில் மை லிஸ்ட் அப்படிங்கிற வேரியபிளில் க்ரியேட் பண்ணுறேன். லிஸ்ட்டுக்கு ஃபார் ஈச் எலிமெண்ட்டை நான் வந்து எலிமெண்ட் அப்படிங்கிற மை லிஸ்ட்டில் அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவும் நான் எலிமெண்ட்டுங்கிறதுல ஸ்டோர் பண்ணுறேன். அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணலாம். எப்படின்னா ஃபாரோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரு அதனோட ஒரு வேரியபிள், அதுக்கப்புறம் இன்னு ஒரு சீக்வன்ஸு. இங்கே வந்து நான் லிஸ்ட்டை டைரெக்டாக கொடுத்துட்டேன். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு ரேஞ்சை க்ரியேட் பண்ணுறேன். எதுலேருந்து 0விலிருந்து லிஸ்ட்டோட எண்டு அதாவது லிஸ்ட்டோட லென்த்து வரைக்கும். சரியா, லிஸ்ட்டோட லென்த்து வரைக்கும் நான் வந்து ஒரு ரேஞ்சை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஆக்சஸ் பண்ணலையே ஈச் எலிமெண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி. சரியா, அந்த மாதிரி எப்படி ஆக்சஸ் பண்ணணுமோ அதே போல் இங்கே இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு எலிமெண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுமோ அந்த சின்டாக்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு சீக்வன்ஸில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ 2 வகையில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருச்சு, நம்ம இங்கே 11வது எலிமெண்ட் என்ன லிஸ்ட்டோட லென்த்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது 11வது எலிமெண்ட் என்னன்னா ரியானா. அடுத்தது -1 கொடுத்துருக்கேன் லாஸ்ட் எலிமெண்ட்டு, அதனால் அது ரியானான்னு வருது. சரி, 10 20ன்னு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 10 20 13 இருக்குது, அது பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணியிருக்கேன்னா -3 கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட்லேருந்து இது -1, லாஸ்ட் எலிமெண்ட் -1, அடுத்தது லாஸ்ட் எலிமெண்ட் வந்து -1, அடுத்தது -2 வந்து சானியா, -3 ரியானா. ஸோ அது பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்தது இந்த லிஸ்ட்டை நான் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறேன், அதாவது ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறேன். அதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கும். அடுத்தது செகண்ட் மெத்தடுங்கிற லைனை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் எல்லா எலிமெண்ட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. சாரி, ஓகே. ஸோ இது எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் லிஸ்ட்டு ட்ராவர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைசிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சரிங்களா, ஸ்லைஸ்னா என்ன சொல்லுவோம், மேங்கோ ஸ்லைஸ் அப்படிங்கிறோம்ல. ஸ்லைஸ்னா இங்கிலீஷில் ஸ்லைஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஹலோ மிஸ்டர் சபரி இருக்கீங்களா? ஸ்லைஸ்னா என்னன்னு தெரியுமான்னு ஸ்லைஸ்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். ஸ்லைஸ் மேங்கோ ஸ்லைஸ்னு ஒரு ஜூஸ் இருக்குல்ல, இருக்கா? அதில் வந்து நீங்கள் அந்த பிராண்டோட இது பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்லைஸில் பாட்டில் என்ன எழுதியிருக்கோம், ஸோ ஐ மீன் எழுதிட்டு ஒரு படம் போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா மாங்காய் வந்து வெட்டின மாதிரி போட்டிருக்கோம். ஸ்லைஸ்னால் வந்து வெட்டுறது. சரிங்களா, ஸ்லைஸ் பண்ணி போடுறது அப்படின்னா மேங்கோ ஸ்லைஸ்னால் மாங்காய் வந்து சீவி போடுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, துண்டு துண்டாக வெட்டி போடுறது ஸ்லைஸாக. சரிங்களா, தட் இஸ் கால்டு ஸ்லைசிங். ஓகே, அதே கான்செப்ட் தான். இப்போ ஒரு மாங்காய் இருக்குது, அந்த மாங்காய் அல்லது வந்து ஒரு பன்னீரே வந்து ஒரு லென்த்தான ஒரு பன்னீர் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து வெட்டுவோம், நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப வெட்டுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே லிஸ்ட்டு நான் எல்லாத்தையுமே இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு அந்த மாதிரி இல்லாமல் நான் என்ன பண்ணலாம், அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்ஸை மட்டும் என்னால் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போது பிரிண்ட்டு மை லிஸ்ட் ஆஃப், உதாரணத்துக்கு எனக்கு 5வது பொசிஷன்லேருந்து கடைசி பொசிஷன் வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் இப்படி கொடுத்தனா போதும். நான் நேற்றே சொன்னேன், இந்த கோலன் ஆப்ரேட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, 2 ஒரு லிஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் லென்த்துக்கு உள்ள
எலிமெண்ட்ஸ் மட்டும் ஃபெச் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அல்லது வந்து ஒரு லிஸ்ட்டில் இருந்து ஒரு சப்செட்டை எடுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேங்க. ஓகேவா? இப்போ 4வது பொசிஷன் 5வது எலிமெண்ட்னா எனக்கு 4வது பொசிஷன்லேருந்து அங்கே கடைசி எலிமெண்ட் வரைக்கும்னு சொன்னேன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், லாஸ்ட் எலிமெண்ட் வந்து எனக்கு 14 நான் அதை இங்கே மென்ஷன் பண்ணல. இப்படி கொடுத்தீங்கனாலே அது உங்களுக்கு என்ன பண்ணிடும், லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்குமே எடுத்துக்கும். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிருச்சு, 4வது பொசிஷன்லேருந்து சாரி 5வது பொசிஷனில் 1 2 3 4 5 5லேருந்து எனக்கு இது வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. கரெக்டாக என்ன பண்ணியிருக்கு, எல்லா எலிமெண்ட்டுமே எனக்கு எடுத்து டிஸ்பிளே பண்ணிருச்சு. இதே மாதிரி நான் என்ன பண்ணலாம், பிரிண்ட்டு மை லிஸ்ட் ஆஃப் ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுக்குறேன், அதே போல் ஒரு எண்டு பொசிஷனும் கொடுக்குறேன் நான். ஓகே, இப்போ எண்டு பொசிஷன் கொடுத்துட்டேன். இப்போது 5வது பொசிஷன்லேருந்து 10வது பொசிஷன் வரைக்கும் இருக்கிறது நான் எடுத்துருக்கேனே. ஸோ நம்ம இதனுடைய அவுட்புட் என்ன வரும்னு பார்ப்போம். ஸோ 5லேருந்து அடுத்த 5லேருந்து 10வது பொசிஷன் வரைக்கும் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை மட்டும் நான் எடுத்திருக்கேங்க. புரிஞ்சுதா? இப்போ 5 என்ன இருக்குது, 5லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5வது பொசிஷன்லேருந்து 1 5 6 7 8 9 10. ஸோ இது வரைக்கும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிருச்சு. இதுக்கு பேர் தான் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இன்னொன்று இருக்குது. இதில் 3வதா வித்து ஸ்டெப் வேல்யூன்னு சொன்னேன். 3வதா ஒரு ஆப்ஷனல் வேல்யூ இருக்குது இல்லையா, ஸ்டெப்பு. இப்போது மை லிஸ்ட் ஆஃப் அதே 4:10 5வது பொசிஷன்லேருந்து எனக்கு 10வது பொசிஷன் வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் நான் எடுக்கிறேன். 5லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் நான் எடுக்கிறேன். கமா 2 இப்படி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதனுடைய அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, முதல்ல இங்கே வந்து எல்லாமே அதாவது 5லேருந்து 10 வரைக்கும் எல்லாமே பிரிண்ட் ஆச்சு. அதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அடுத்தடுத்த எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிச்சு. இங்கே நான் வந்து ஸ்டெப் வேல்யூ கொடுக்கல, whereas I gave step value here. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா சில வேல்யூஸு ஸ்கிப் ஆகிருக்கு. கரெக்டாக இப்போ 5 கரெக்டாக, அதுக்கப்புறம் 6 மிஸ் ஆகிருக்கு, எனக்கு 7 வந்திருக்கு. கரெக்டாக ஸ்டெப்பு வந்து 2 இன்க்ரிமெண்ட் ஆகுது. 5 7 9 அதுக்கப்புறம் 11 வரணும். 11 இங்கே இல்லை, நான் வந்து லென்த் எது வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன், எண்டு எது வரைக்கும் கொடுத்துருக்கேன், 10 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குள்ளே என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதை மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. புரிஞ்சுதா? இது வந்து ஸ்டெப்பு, இது வந்து வித் ஸ்டெப் வேல்யூ. ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் வேரியபிள் ஆஃப் இது என்னென்னு பார்த்தோம், ஸ்டார்ட்டு கோலன் எண்டு கோலன். இது வந்து ஆப்ஷனல் தான் ஸ்டெப்பு. ஓகேவா? இப்போது இதையே நான் வந்து பிரிண்ட்டு மை லிஸ்ட் ஆஃப் -1 கோலன் இல்லை 0 கோலன் -1ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சின்டாக்ஸு. சின்டாக்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லிஸ்ட்டை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஆக்சுவல் லிஸ்ட் என்னன்னு பிரிண்ட் ஆகிருக்கும்,
1 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கப்புறம் இது வரைக்கும் இருக்கிறத என்னுடைய ஆக்சுவல் லிஸ்ட்டு. ஓகேவா? நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், வித் ஸ்டெப் வேல்யூ கூட இது என்ன பண்ணுது, -1 அப்படின்னா என்ன பண்ணும், எண்ட் எலிமெண்ட்டுக்கு போயிடும். நான் எண்ட் எதுவுமே கொடுக்கல, அதாவது மொத்த லிஸ்ட்டையும் எடுத்துக்கணும். அதுலேருந்து ஸ்டெப் வேல்யூ -1ன்னு கொடுத்துட்டேன். ஸோ -1னா என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு இங்கே போயிடும், -1ங்கும் போது இங்கே போயிடும். இதிலிருந்து -1 -1ன்னு பண்ணணும். ஸோ -1 -1 ஈக்குவல் டு -2. ஸோ -2 இங்கே வந்துடும். அடுத்து -3 -4 -5 அந்த மாதிரி போயிட்டு எனக்கு எல்லாத்தையும் ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுது. புரிஞ்சுதா? வித் ஸ்டெப் வேல்யூ வச்சு நம்ம லிஸ்ட்டை வந்து ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு லிஸ்ட்டை நீங்கள் ஐட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஆனால் எனக்கு ரிவர்ஸிங்கை வந்து லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பைத்தானில் ஒரே ஒரு லைனில் முடிஞ்சிடும். ஓகேவா? புரிஞ்சுதாம்மா இப்போ வரைக்கும்? எதனா டவுட் இருக்கா? ஓகே, ஓகேம்மா. ஸோ இது வந்து ட்ராவர்சிங் த லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா,